ஹாய் வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன vlog தான். இந்த vlog எடுத்து ஒரு 4 days மேலே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஷியா. நான் vlogs அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஈவினிங் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஜல்லிக்கட்டுக்கு. ஒர்க் முடிச்சுட்டு வந்தனால ஃபேஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு அப்ஸ்டேர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஹோட்டலோட அட்மாஸ்ஃபியர்லாம் பார்க்க இப்படி தான் இருக்குது. அப்போ இட்டும் நானும் வந்து போயிருந்தோம். ஸோ எதுக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிறிஸ்மஸ் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு தம் பிரியாணி அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஷாப்பில் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. அண்ட் அரேபிக்கில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மந்தி அதெல்லாம் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு சைனீஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது, வெஜிடேரியன் இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஜல்லிக்கட்டுலேயே வந்து வெஜ் ஸ்பெஷல் அப்படின்னும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஜூஸு, அப்புறம் மில்க் ஷேக்கு, சோடா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இருந்தது. ஆஸ் யூஷுவல் இங்கேயும் வந்துட்டு மெனு கார்டை போட்டு அந்த சைடு திருப்பி இந்த சைடு திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். என்ன தான் திருப்பினாலும் எப்போவும் வாங்க போகிறது போல் தான் நம்ம வாங்க போகிறோம். நான் வந்துட்டு இது நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், சிக்கன் நூடுல்ஸ். இட்டு வந்து என்ன பண்ணான்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தான். எனக்கு வந்துட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணி எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பெப்பர் வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு நூடுல்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. பட் இதில் வந்துட்டு என்ன பிடிக்கலன்னா அந்த உள்ளி இருக்குது இல்லையா, ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மற்றபடி வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃப்ரைட் ரைஸுமே வந்துட்டு அந்த அளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சைட் டிஷ் வந்து ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ட்ராகன் சிக்கன் வாங்கியிருந்தோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வந்து அப்படி பக்காவாக இருந்தது. அதில் வந்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து போட்டிருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. அது அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கி அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைம் வந்து இந்த ட்ராகன் சிக்கன் வந்து இறங்கலை. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோமா, இது கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கிச்சு. பட் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்து இது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு இது ரொம்ப இது அப்படி நீட்டாக ஃபுல்லாக எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து வயிறு ஃபுல்லாக இருந்தனால. ஸோ அதில் இருக்க சிக்கன் பீஸ் மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சுட்டு வந்துட்டோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்துட்டு வாட்டர்மெலன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்சு. அப்போது நான் ஆரஞ்சு பண்ணியிருக்கும்போது ஆரஞ்சு வாங்கியிருந்தேன், எனக்கு ஆரஞ்சு வாங்கியிருந்தேன். ஆனால் அவன் எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். அடுத்தது வந்துட்டு இது கிவி வந்து ட்ரை பண்ணலாம், கிவியில் இந்த சோடா மாதிரி அது வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ ஹாஃப்க்கு வந்து வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து அந்த சோடா அந்த இது வந்துட்டு க்ரஷர்னு நினைக்கிறேன், இதோட நேம் வந்து க்ரஷர்னு நினைக்கிறேன். இது சோடா இல்லை க்ரஷர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ஒன்று வாங்கினோம். ஸோ பில்லு ஃபைனலாக வந்து 928 rupees வந்தது. இப்போ தான் பார்க்குறேன். இட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தான். சாரி, அதில் வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்னு போட்டிருந்தாங்க. மற்றபடி இந்த ப்ரான்ஸ் அது இது எதுவுமே இல்லை. நார்மலாக வந்துட்டு இந்த பீஃபும் சிக்கனும் தான் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஹச்பி ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு இது மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த பெல் வந்து அடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இட்டு அதை வந்து அடித்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சஹானா கேஸ்டலில் அப்போ ஒரு சின்ன ப்ளேஸில் வந்துட்டு ஆத்யா அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போனது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு, 8 o'clock கிட்ட ஆகிட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கு. நான் நினச்சேன் கொஞ்சம் பெரிய ஹாலாக போட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு சின்ன ஹாலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு லிஃப்ட்டில் வந்துட்டு ஏறி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். ஐயோ இதில் வந்து என் தொப்பை தெரியுது, இது யாரும் பார்க்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அந்த டைம் தான் நாங்கள் வந்திருந்தோம், லேட் ஆகிட்டுன்னு. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்து யூனிக்காக இருந்துச்சு.
நாங்கள் போனதே லேட். அவங்க எல்லாமே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்துட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறது, இல்லை நம்ம எப்படி ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுனே தெரில. அதில் ஹேங்கரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சின்னதாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸாக தான் இருந்தது. எதுவுமே ஒரு ரிப்பீட்டடான ஒரு மாடல் அல்ல, எல்லாமே யூனிக்காக தான் இருந்துச்சு. சாரீலேருந்து கிளாத்துமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து. பட் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி பார்க்குறீங்க, பட் ரேட்டெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து தாராளமாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 2 days தான் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அது கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு 2 daysக்கு ஒருக்கா வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் 1 day தான் வந்து, அதில் ஒரு 2 days தான் நம்ம நாகர்கோயிலில் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ போனது அப்படி பல்பு வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் பார்த்துட்டு, அதனால் வீடியோவும் வந்து பெருசாக கேப்சரும் பண்ணல. சரி உடனே கிளம்பிட்டோம். அண்டு இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த டே கிடையாது, இது அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இட்டுக்கு வந்து மொபைல் வாங்க வந்திருக்கோம். இட்டு வந்துட்டு கொஞ்சம் நாளாக இந்த ஐஃபோன் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து சென்னை மொபைல்ஸ் வந்திருந்தோம். இங்கே நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய சென்னை மொபைல்ஸ் வந்து வந்திருந்தோம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் பேட்ரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 14 ப்ளஸில் வேணால் நீ அது வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. பட் அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, இல்லை எனக்கு 14 போதும் சொல்லிகிட்டு இருந்தான். இப்படி பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. அண்ட் பட்ஜெட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாகிட்டு ஓகே அப்போ வந்துட்டு ஐஃபோன் 14 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தான். ஸோ அங்கே வச்சே ஓப்பன் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் வந்து எங்களுக்கு ஃபேமிலியாகவே பிடிச்ச ஒரு கலர் வந்து பிளாக் தான். பிளாக் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கும். அப்போ இதுவும் வந்து பிளாக்கே இருக்கட்டும் அப்படின்னு வாங்கியிருந்தான். அண்ட் சென்னை மொபைல்ஸ்லேயே வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப பொலைட்டாக நமக்கு வந்து ஆஃபர்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்து அந்த மாதிரி தந்தாங்க. அதனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தனால நாங்கள் ஓகே அங்கேயே வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம், ஏன்னா கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு எதுக்கும் நேர்லேயே போய் வாங்கிடலாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் நேரில் வந்து வாங்கினோம். அந்த விதத்தில் வந்து சென்னை மொபைல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு ஐஃபோன் வாங்கணுன்னு ஒரு சின்ன க்ரைஸ் உண்டு. பட் எனக்கு வந்துட்டு அந்தளவு கிடையாது. பட் நான் வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குமோ, அதனால் நம்ம அதை வாங்கிக்கலாமோ அப்படின்னு நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன், வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. சப்போஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் வாங்குறேன் அப்படின்னாலும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஐஃபோனில் வந்து என்ன ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சார்ஜர் வந்து அந்தளவு நம்ம பர்ஃபெக்டாக வந்து நினைக்க முடியாது. இது அவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு லெவலுக்கு நிற்கும் நம்ம நினைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் நானுமே இருக்கேன், எது வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா.